ஹாய் guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பிளாஸ்டிக் கவர் வச்சு ரியூஸ் ஐடியா பார்க்க போகிறோம். இது வந்துட்டு யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லும் கூட. இது வந்து ஃப்ளாஷ் ஆகி போகிறோம். தலையில் வைப்போம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு கார்ட்போர்டு மாதிரி ஏதாவது அட்டை மாதிரி எடுத்துகிட்டு அதில் நான் வரைகிற மாதிரி ஒரு ஷேப் வந்துட்டு நீங்கள் வரையணும். வரைஞ்சக்கப்புறமேட்டு நீங்கள் பிளாஸ்டிக் கவர் இருக்கும்ல, நான் பால் பாக்கெட் கவர் அப்புறம் தயிர் கவர்லாம் அந்த கவர்லாம் எடுத்து இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காட்டுறேன். அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அரேஞ்ச் பண்ணினோடனே அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கோம்ல, அந்த வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இதை நம்ம அதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டென்சில் இருக்குல்ல, அதை வந்து நம்ம மேலே வச்சு அதை நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே வந்து ட்ரா பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே இப்போ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நான் வந்துட்டு அதை கட் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றாவும் கட் பண்ணலாம். எனக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி மடித்து வச்சு கட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒன்று விடாமல் கட் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்துட்டு நம்ம அந்த ஜிக்ஸாக்காக வரைஞ்சோல்ல, அங்கேயே வந்துட்டு நம்ம கட் பண்ணணும். இப்போ வந்துட்டு கட் பண்ணிட்டு நான் வந்துட்டு எல்லாமே கட் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஷேப் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்க ஷேப் தான் வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஊசி நூல் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நான் அதை பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி போ மாதிரி நம்ம மடிப்போம்ல, அந்த மாதிரி நான் வந்து மடிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்துட்டு அந்த போ மாதிரி மடிப்போம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து மடிச்சிக்கலாம். எல்லாத்தையுமே மடிக்கணும். இந்த மாதிரி தான் மடிச்சுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று மடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நூல் வச்சுருக்கோம்ல, அது எந்த நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம ஊசி நூலில் கோத்துட்டு நம்ம நடு சென்டர் பகுதியை பார்த்து நம்ம வந்துட்டு கோக்கணும். எங்கன்னு பார்த்துக்கோங்க. சென்டர் பகுதி இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக மடிச்சுட்டு சென்டர் பகுதியை பார்த்து இந்த மாதிரி ஊசி நூலில் கோத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு கோத்திங்கன்னா ஜிக்ஸாக்காக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஜிக்ஸாக்காக வந்து கோக்கணும். அப்படி கோத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அழகான ஃப்ளார்ஸ் கிடைக்கும். இப்போ எல்லாமே கோத்துட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம கோத்தாச்சு. இப்படி தான் அழகாகவே இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து வச்சுட்டு போகலாம். டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா டக்குன்னு இதை வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் காய்ஸ்.